சுந்தரம். எஸ் மேடம். அக்கவுண்டன்ட் ராமநாதன் இங்க வர சொல்லுங்க. சரிங்க. ராமநாதன் சார், உங்களை மேடம் கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தது வராதமா கூப்பிடுறாங்க? எது கூப்பிடுறாங்க தெரியுமா? எதுக்கு என்னன்னு தெரியலீங்களே சார். ஆமா, அம்மா இப்ப கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்க? கோவமா தான் இருக்காங்க. வரையா சீக்கிரம் போங்க சார். எல்லாம் எனக்கு போக தெரியும். வா. எஸ் மேடம். மிஸ்டர் ராமநாதன். எஸ் மேடம். இந்த மாசம் பயணியர் அக்கவுண்ட்ஸ் ஹெட் ஆபீஸ் கமிச்சிட்டீங்களா? அனுப்பலீங்க மேடம். ஏன்? அது வந்து மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க. அந்த பங்க்சுவாலிட்டி டியூட்டில கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமார்க்ஸ் உங்க பேர்ல இருக்கு. இந்த தடவை நான் உங்களை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி மேடம். நோ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ். யூ மே கோ. சீக்கிரம் வாங்க. What is this? இன்னும் 7 ஸ்டார்ட் பண்ணிட்ட. Any tension? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன்? ஆமா, நீங்க பார்த்த மூவி ரொம்ப செக்ஸியா இல்ல? நிஜமா? நான் 3 தடவை பார்த்துட்டேன். Hey Usha, good evening. வந்து உட்காருமா. குட் ஈவினிங். எவ்வளவு ஆசையா குட் ஈவினிங் சொன்னீங்க. பெத்தவங்க நம்மள கொஞ்சமாவது மதிக்கிறாளா? நம்ம உஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியலீங்க. ஒரு பிராந்தி சாப்பிடறாளா, ஒரு விஸ்கி சாப்பிடறாளா, அட்லீஸ்ட் ஒரு பியராவது குடிக்கிறாளா? லுக் தீபா, தண்ணி அடிக்கிற சுகத்தை அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல. பெத்தவ மனசு அவளால புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கா டென்ஷன்? நீ அனாவசியம் உடம்ப கெடுத்துக்காத ப்ளீஸ். நீ அடுத்த ரவுண்ட் ஊத்து. அம்மா, ரிக்ஷாவுக்கு 3 ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து 5 ரூபா கேக்குறான். என்ன நீ சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பையில பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, கை கழுவு, சாப்பிடலாம். இல்ல, நீ எடுத்து வச்சுட்டு போ, நான் சாப்பிடுறேன். எடுத்து வச்சுட்டு போறதா? நீ சொன்னா நான் விட்டுடுவேனா? இந்த பாரு, ஆபீஸ் நேரத்துலதான் நீ மேனேஜரு, நான் முனியம்மா. இது சாப்பாட்டு நேரம். இப்ப நான் தான் ஆளினாள். எந்திரி, சொன்ன கேளு. எந்திரி எந்திரி. சாப்பிடுமா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதையே நினைச்சு நினைச்சு நீ ஏன் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிற? சாப்பிடுமா. நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு, சாப்பிடுமா.
இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்கேன். சும்மாதானா? எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி. இல்ல முனியம்மா, உன் கைராசி இல்ல, உன் மனசுல இருக்கிற தாய் பாசம். ஏது எப்படியோ நீ சாப்பிட்டியே, அதுவே எனக்கு போதும். என்ன சுந்தரம், போற போக்க பார்த்தா பானையவே காலி பண்ணிடுவோம் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல முடியுமா, ஆ, இந்த பக்கத்துல புதுசா செட்டிநாடு ஓட்ட ஆரம்பிச்சிருக்கல்ல, ஆமா பக்கத்துல. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சா, ஆ, ஒரு பூடி பிடிச்சிட்டேன். ஆ, காரத்தை பாரு எக்கச்சக்கமா போட்டா, அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, செட்டிநாடு ஹோட்டல்ல காரம் கொஞ்சம் தூக்கல தான் இருக்கும். ஆமா, அது என்னமோ தெரியல, எல்லாருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காரம் அடிக்கும். உனக்கு எப்படி சாப்பிடாமயே காரம் அடிக்குது? ஏன்பா, முழுசா ஒரு பன்னு வாங்கி திங்கிறதுக்கு யோசனை பண்ணுவ, நீ செட்டிநாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த, நான் நம்பணும். ஐயே போதும், வழியாத, உட்காரு உட்காரு. ஏன் போய் சொல்ற? செட்டிநாட்டுல சாப்பிட்டேன், கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு. சாப்பிட்ட மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன முடியுமா, நீயே இப்படி பேசினா எப்படி? என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். சும்மாவா சொன்னாங்க 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனு ஆண்டி ஆவான்னு? நீயும் 5 தங்கச்சிகளோட பிறந்து வாயை கட்டி வயித்த கட்டி 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. இன்னும் என் பட்னியா கிடக்குற? வயிறார சாப்பிட வேண்டியதானே? இன்னும் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு. அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஆ, என் கடமை முடிஞ்சு போயிடும். எப்படி முடியும்? குடி, சாப்பிடு, முடிதான். உனக்கு வயசு ஆகுது. ஆமா, சின்ன பையன் மனசுல நினைப்ப. நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு நிமிஷமாவது யோசனை பண்ணி பாக்குறியா நீ? எனக்கு எதுக்கு முடியுமா இனிமே கல்யாணம்? ஆ, என் தங்கச்சிங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். அட, இவன் ஒரு சோனகிரி. புடி, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத. இதுக்குதான் பெத்தவன்னு ஒருத்தி இருந்திருக்கணும். அவன் மட்டும் இருந்திருந்தானா இப்படியா விட்டுருப்பா? தாய்க்கு தலைமகன் முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா மறு வேலை பார்த்திருப்பா. உன் தலை எழுத்து, நான் என்ன பண்றது? என்னம்மா கூப்பிட்டியாமே? முனியம்மா, ஆ? இப்ப நீ சுந்தரத்துக்கிட்ட என்னமோ பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம்னு பேசிட்டு இருந்தியே, என்ன அது? அட, அந்த தம்பி கதையே என் அம்மா கேக்குற நீ? சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும். என்னத்த சொல்றது? அந்த தம்பி கூட பிறந்ததுங்க 5 தங்கச்சிங்க. ஆட்டாக்காரியும் மண்டையை போட்டுட்டா. அப்பங்காரன் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுங்களுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாவும் இருந்து 4 பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான். கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட இல்ல. பாவி மகன், எந்த நேரத்துல பிறந்தானோ சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை பாக்குறான். ராத்திரி நேரத்துல ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்ப்பான். லீவு நாள்ல ரிக்ஷா ஓட்டுவான். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பான். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான். ஆனா அவன் வயித்து மட்டும் பட்டினியாவே போட்டுக்கிறான். மை காட், இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? என்ன பண்றது? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கே, அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரி முனியம்மா. உஷா கண்ணு, வீட்டுக்கா கிளம்பிட்ட? ஆமா முனியம்மா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா 7-8 மணி ஆனா கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது. இன்னைக்கு என்ன டான் 5 மணிக்கே கிளம்பிட்ட? மூஞ்சிலாம் வேற சந்தோஷமா இருக்கு. என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா முனியம்மா, ஆ. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஐயா, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? என் ராசாத்திக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? போட்டு பாக்குறியா? ஆ, கையிலே வச்சிருக்கியா? இந்த அட, எப்படி இருக்காரு? அடாடா, அவருக்கு என்ன, என் ராஜாத்துக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகு நாங்க அமெரிக்கா போக போறோம். அமெரிக்காவா? அங்கே இருக்க போறீங்களா? ம். பாத்தியா, உன் மனசு போலவே ஆண்டவன் உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நீ நல்லா இருக்கணும். இந்த பாரு, எங்க இருந்தாலும் இந்த சோத்து கூட முனியம்மாவை மட்டும் மறந்துடாத. என்ன முனியம்மா அது? யார மறந்தாலும் உன்னை மறக்க முடியுமா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்பு. மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்க போறாரு. இந்த பாரு, போகும்போது மறக்காம தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போ. என்ன? வா.
நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை மிஸ்டர் சக்கரவர்த்தி. மாமா அன்னைக்கு போட்டோல பாத்து நீ நேரா வந்து பாருமா, வந்து உட்காரு வா. ஏமா வெக்கப்படுற? உட்காரு. வெக்கப்பட வேண்டிய நீயே இவங்க கூட உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஏமா வெக்கப்படணும்? ஹாய் டார்லிங், என்ன கோவமா இருக்க? Don't touch me. ஹேய் உஷா, என்ன ஆச்சு உனக்கு? நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிள்ளை அவரு. அவர்கிட்ட போய் மரியாதை இல்லாம நடக்கிறீமா? மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை, தாலி கட்ட போறவளையே தண்ணி டம்ளரோட சந்திக்கிறாரே, இவரா எனக்கு மாப்பிள்ளை? ஏய், what are you talking? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்படக்கூடாதா? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்படலாம், ஆனா தாலி கட்டிக்க போற எந்த பொண்ணும் குடிகாரனை கட்டிக்க ஆசைப்பட மாட்டா. Shut up. You are talking too much. மண்டபம் பார்த்தாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. இவர்தான் உனக்கு மாப்பிள்ளை. சோ உன் கல்யாணம் கன்ஃபார்ம். உள்ள வா. இந்த கல்யாணம் நடக்காது. I hate you. I hate you. எனக்கு நீங்க அம்மா இல்ல, எனக்கு நீங்க அப்பா இல்ல. I hate all of you. Get lost. உஷா கண்ணு, என்ன கூப்பிட்டியா? ஆமா முனியம்மா. சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரு, நம்ம பியூன் சுந்தரமா? நல்ல தம்பிதான். ஏம்மா, ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்க போறியா? ஆமா முனியம்மா, எனக்கு புருஷனா ப்ரமோஷன் கொடுக்க போறேன். என்னது, புருஷனாவா? என்னம்மா சொல்ற? நல்லா யோசனை பண்ணிதான் அந்த முடிவுக்கு வந்தியா? சுந்தரம் உனக்கு பொருத்தமானவனா நினைக்கிற? வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான். ஆமா, இத பத்தி அந்த சுந்தரம் தம்பி கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்ல முனியம்மா, அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். உஷா, இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத. அவர்தான் என் புருஷன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன சுந்தரம், இன்னைக்கு சாயந்தரம் உன் முடிவை சொல்றேன்னு சொன்ன. சாயந்தரம் போய் ராத்திரியும் வந்துருச்சு. இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணே கிண்டுக்கிட்டு என்ன அர்த்தம்? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க, வெளிப்படையா சொல்லுப்பா. முனியம்மா, கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்ல, ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா, ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனசை மட்டும்தான் பாப்பா. அந்த பொருத்தம் எனக்கும் இவருக்கும் இருக்கு.
நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்டாப். இவன் உனக்கு புருஷனா? ப்பு! எனக்கு சம்மந்தம் சொல்லிக்க வேண்டிய வயசுல இருக்கிற இவனை நீ உன் புருஷன் சொன்ன நான் மாப்பிள்ளை ஒத்துக்கணுமா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி அறிவு கெட்டவள, போயும் போய் ஒரு வயசானவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அட்லீஸ்ட் உனக்கு உடம்பு சுகத்தையாவது கொடுத்துருப்பானேடி. பணத்துக்காகவும் வெறும் உடம்பு சுகத்துக்காகவும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, விபச்சாரம். எனக்கு வேண்டியதெல்லாம் என் மனசுக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடிப்பாரு, உனக்கா கோயம்புத்தூர் மின் மாப்பிளைய பார்த்து டேட் பிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஓரெல்லாம் கொடுத்தாச்சுடி. இந்த நேரத்துல இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, என் மான மரியாதை என்ன ஆவறது? லுக், இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அவன் ஆச்சிட்டு போய் வெளியே போயிடு. ஐ சே கெட் அவுட். போ வெளியே. அவன் எப்படி போவா? நம்ம சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டு மாப்பிளைய உட்கார்ந்து சாப்பிடுறதானே இவனும் கூட வந்திருக்கான். ஸ்டாப் இட். எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாத உங்க கார் பங்களா எதுவும் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து இவரோட அன்பும் பாசமும் மட்டும்தான் எனக்கு சொந்தம். பெத்த கடமைக்காக சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேனே தவிர உங்க பணத்துக்காக இல்ல. தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட கையில பேசுறியா? வேண்டாம் சார். மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத மருமகனா நான் இருக்கலாம். ஆனா மருமகன்கிட்ட அடி வாங்கின மாமனாரா நீங்க இருக்க கூடாது. வாங்க போலாம்.